தலைவர் அவர்களுக்கும் மற்றும் எமது கிளிநொச்சி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழ் தேசியத்தின் பால் கிளிநொச்சி மண்தந்த மைந்தர் மாற்றிய கௌரவ சோனியா சுரீதரன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் கரைச்சி பிரதேச சபையின் கௌரவ தலைவர் மாவை குவராஜா ஐயா அவர்களுக்கும் மற்றும் இங்கே வேட்பாளர்களாக உங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக செயல்படக்கூடிய மனிதர்களாகவும் இந்த தமிழ் தேசியத்தின் பால் இந்த மாகாண சபையில் வெல்லப்பட்ட மனிதர்கள் என்று கூறும் அளவிற்கு வெற்றிவாகை சூடக்கூடியவர்களாகவும் இங்கு வீட்டிருக்கும் 1ஆம் இலக்கத்தில் போட்டியிலும் அரியரட்னம் ஐயா அவர்களுக்கும் 5ஆம் இலக்கத்தில் போட்டியிலும் குருவராஜா ஐயா அவர்களுக்கும் 7ஆம் இலக்கத்தில் போட்டியிலுக்கும் பசுரி பிள்ளை ஐயா அவர்களுக்கும் மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் இங்கு வீட்டிலிருந்து சென்றிருந்த வர்த்தக சங்க தலைவருக்கும் மற்றும் இங்கு வருகை வந்திருக்கின்ற வர்த்தகர்கள் எங்களுடைய மக்களுக்கும் இந்த நேர வணக்கங்கள். வடமாகாண சபை தேர்தல் 2011 இந்த வடமாகாண சபை தேர்தலானது இந்த வடமாகாணத்துக்கு 30 வருடங்கள் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பின் ஒரு நிலைநிறுத்தப்படுகின்ற தமிழ் மக்கள் என்ற ஒரு தொடக்க புள்ளியான ஒரு மைல்கல்லான ஒரு தேர்தல் தான் இந்த வடமாகாண சபை தேர்தல். இந்த தேர்தல் தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் உரிமைகளையோ அல்லது அவர்களுக்கு எதிர்பார்த்த அந்த விடயங்களையோ பெற்றுக் கொடுக்கப் போவதில்லை. மாறாக இந்த தேர்தல் மூலம் இந்த வெற்றி வீரர்கள் போட்டியிட்டு இந்த தேர்தலிலே முழுமூச்சுடன் செயல்பட்டு இதில் இருக்கின்ற சட்டங்களை கொண்டு அதனூடாக பயணிக்கின்ற ஒரு பயணம்தான் இந்த தேர்தலின் வழிமுறை. இது எங்களுக்கு நிரந்தர அபிலாசைகளையும் நிரந்தர நாங்கள் எதிர்பார்த்த கனவுகளையும் கொண்டு வர தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் ஊடாக நாங்கள் அரசியல் போர்முறை ஊடாக சட்டங்களை முன்வைத்து இந்த தேர்தலின் ஊடாக நாங்கள் பிரதித்துவப்படுத்தி சில விடங்களை பெற்றுக் கொள்ளலாம். அதிலிருந்து ஒரு தொடக்க புள்ளியை தொடங்கி இந்த மாகாண சபையூடாக தமிழர்களுக்கான உரிமையை பெற்றுக் கொள்ளலாம் என்பதுதான் இந்த தேர்தலின் ஒரு முன்னேற்பாடு. இந்த தேர்தல் இப்படியான நிலையில் நிகழ்ந்து கொண்டிருக்கும் போது நாங்கள் இந்த மாவட்டத்தில் முன்மாதிரியான ஆட்கள், கல்வி சமூகத்திலே பேரறிவு பெற்றவர்கள் மற்றும் எமது சமூகத்தின் மத்தியிலே மதிக்கத்தக்க விரும்பத்தக்க மனிதர்களை இந்த தேர்தலை போட்டியிட நாங்கள் அனுமதித்திருக்கின்றோம். காரணம் என்னென்று சொன்னால் வடமாகாண சபை தேர்தலை பொறுத்தவரையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் எந்த கட்சியை பார்த்தாலும் இந்த வீரர்களுக்கு நிகரான இந்த போட்டியாளர்கள் இங்கு இல்லை என்பதைத்தான் நாங்கள் குறிப்பிட முடியும். அதிலும் 1 தொடக்கம் 7 வரையுள்ள இந்த இலக்கங்களில் இந்த 1, 5, 7 என்று நாங்கள் குறிப்பிடுகின்ற இந்த இலக்கங்களுடைய வேட்பாளர்கள் உண்மையிலே இந்த மாவட்டத்திலே பழக்கமானவர்கள், உங்களோடு நிறையவே பழகி இருந்தவர்கள். அவர்கள் அரசியலுக்கு ஒரு புதிய மனிதர்கள். இவர்கள் முன்னே அரசியல்வாதிகள் என்று சொல்ல முடியாது. காலம் தந்த அந்த கட்டளையாலும் காலத்தின் தேவையை உணர்ந்து அந்த கல்வி அறிவாளர்கள் இதில் புகுந்து இந்த தேசியத்துக்கும் இந்த தமிழர்களுக்குமான உரிமையை வென்றெடுக்கும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் இவர்கள் இந்த ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இது நாங்கள் திட்ட தெளிவாக விரும்ப வேண்டும், நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இவர்கள் அரசியல் மீது அபிலாசை கொண்டு அரசியலை இவர்கள் ஆதரித்த மனிதர்கள் இல்லை. மாறாக அளிக்கப்பட்ட ஒரு இனம், துன்பத்துக்குள்ளாக்கப்பட்ட ஒரு இனம், இந்த இனத்தை மீட்டெடுத்து ஒரு சிகரத்தின் மத்தியிலே கொண்டு போக வேண்டும் என்பதற்காக இவர்கள் சிரமப்பட வேண்டிய ஒரு நேரத்துக்குள்ளாகி இங்கு வந்திருக்கின்றார்கள். நாங்கள் இவர்களை முற்றுமுழுதாக மதிக்கின்றோம். இவர்களுக்கான ஆதரவுகள் எங்கள் மக்கள் மத்தியிலே நாங்கள் ஒரு பெருந்தன்மையோடு கொடுக்கின்றோம். உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கிளிநொச்சி மாவட்டத்தையும் முல்லைத்தீவு மாவட்டத்தையும் பற்றி நாங்கள் எடுத்துக்கொள்வோமாயிருந்தால் போர் நடந்த காலப்பகுதியிலே இழப்புகள் அதிகமான, அங்கவீனங்கள் அதிகமான மாவட்டம் இந்த 2 மாவட்டங்கள் தான். இந்த 2 மாவட்டத்திலுமே 12,500க்கும் மேற்பட்ட மாற்று வலு உள்ளவர்கள் இங்கு பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றார்கள். மீள்குடியேற்றம் நடந்து போர் முடிவடைந்த இந்த 4 வருடத்துக்கு பின்னரும் இந்த மாற்று வலு உள்ளவர்களின் குடும்பங்களுக்கு மாற்று வலு உள்ளவர்களின் மனநிலையில் ஏதாவது முன்னேற்றம் ஒன்று இருக்குதா என்று நாங்கள் பார்த்துக் கொள்வோமாயிருந்தால் அது நிச்சயமாகவே இல்லை. நான் நிறையவே மாற்று வலு உள்ளவர்களோடு பழகியிருக்கிறேன். அவர்கள் துன்ப துயரங்களை நான் கண்டிருக்கின்றேன். சாதாரண சகவாழ்வு வரும் மனிதர்களோடு அவர்களையும் போட்டு அவர்களுக்கும் அந்த வீட்டு திட்டம், அவர்களுக்கும் அந்த லீசிங், அவர்களுக்கும் அந்த சில கடன் தொகைகள் என்று வழங்கப்படுகிற போது அந்த குடும்பம் நிறையவே பாதிக்கப்பட்டிருக்கு.
அந்த குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கு. ஆனால் அவர்களுக்கான சுயதொழிலுக்கோ அவர்களுக்கான ஒரு நிரந்தர வருமானத்துக்கோ ஏற்படுத்துவதற்காக இந்த அரசு இன்னுமே அவர்களை கையில் எடுக்கவும் இல்லை, அவர்களை கண்ணுற்று பார்க்கவும் இல்லை. இந்த நிலைமையிலே எத்தனையோ மாற்றுமொழிகள் இன்று வேறு சிந்தனைகளோடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழல் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் தெளிவாக பார்க்கின்றோம். இங்கே போர் முடிந்து விட்டது என்று சொன்னால் அபிவிருத்தியின் அடிப்படையில் அந்த மாற்றுமொழிகளுக்கும் நிரந்தரமான சுயதொழில் உள்ள ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும். அந்த வாழ்க்கை ஏற்படுத்தவில்லை என்று சொன்னால் இந்த மண்ணில் அவர்களை மதிக்கவில்லை, அவர்களுக்கான பரிகாரம் இல்லை என்பதுதான் நாங்கள் முற்றுமுழுதாக குறிப்பிட வேண்டும். நான் ஒன்றை எதிர்பார்க்கின்றேன். நான் இந்த சமூகத்தின் ஒரு தலைவனாக இருக்கின்ற அடிப்படையில் இந்த முப்பெரும் வீரர்களை நான் இதில் நினைவுறுத்தி வடமாகாண சபை ஊடாக இவர்கள் மூலமாக எங்களது மாற்றுமொழிகளுக்கு ஒரு தூரநோக்கு பார்வையும் அவர்களுக்கான ஒரு எழுச்சி திட்டத்தை ஏற்படுத்துவதைத்தான் நான் விரும்புகின்றேன். நான் ஒரு வர்த்தகராக இருக்கிற பொழுது நான் இதுகளை நிறைய யோசிப்பேன். காரணம் என்னென்று சொன்னால் இங்கு வர்த்தக சமூகங்கள் கூடியிருக்கின்றீர்கள். இந்த வர்த்தக சமூகத்துக்கு அபிவிருத்தி புனரமைப்பு என்றெல்லாம் பலர் பேசிக் கொள்கின்றார்கள். அபிவிருத்தியும் புனரமைப்பும் எந்த மனிதரும் ஏற்றுக்கொள்வது உண்டு. அதை யாருமே வேண்டாம் என்று சொல்ல மாட்டார். ஆனால் எந்த மனிதனும் சுயநிர்ணய உரிமையோடு வாழக்கூடிய ஒரு தகுதியோடு தான் அந்த அபிவிருத்தியையும் அந்த நடைபெறுகின்ற புனரமைப்புகளையும் ஏற்றுக்கொள்வார். யாரும் விரும்ப மாட்டான் என்று இல்லை. அவனுக்கு நிரந்தரமான ஒரு வருவாய் ஏற்பட வேண்டும். அவன் நிரந்தரமாக தன் தொழிலை செய்து முடிக்க வேண்டும். அதன் அடிப்படையில் தான் அந்த அபிவிருத்தியை அவன் ஏற்றுக்கொள்வான். உதாரணத்துக்கு பாருங்கள், இன்று நமது கிளிநொச்சி மாவட்டத்திலே தலை சிறந்த 5 பலசரக்கு வாணிபங்கள் இன்று மூடப்பட்டுள்ளது. இதன் உண்மைத்தன்மை என்ன? அந்த 5 பலசரக்கு வாணிபங்களோடு நிறையவே இன்னும் மூடப்பட இருக்கிறது. காரணம் என்னென்று சொன்னால் தென்னிலையில இருந்து பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்தவர்கள் இந்த மாவட்டத்தில் வந்து தங்களது வியாபாரங்களை பெருமைப்படுத்துகின்ற போது, தங்களது வியாபாரங்களை தூரநோக்கோடு கொண்டு வருகின்ற போது அதன் நிகரோடு நாங்கள் வலுவில்லாத மனிதர்களாக வர்த்தகர்களாக நாங்கள் இருந்து இன்று துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலை எதனால் ஏற்பட்டது? நாங்கள் இந்த இடப்பெயர்வுகளை துன்பங்களை சந்திக்காமல் இருந்திருந்தால் நாங்கள் தென்னிலையோடு கூடிய இலங்கையில் இருக்கிற எந்த ஒரு மாவட்டத்தோடும் கூடிய நிகரான வர்த்தகர்களாக நாங்கள் ஒரு பிரமாணம் எடுத்திருப்போம். ஆனால் அந்த சூழல் இங்கே ஏற்படவில்லை. நமது வர்த்தகர்களின் நிலைமைகள் வந்து இன்று வங்கிகளிலும் மற்றும் ஏனைய நிதி நிறுவனங்களிடம் கடன் அடிப்படையைத்தான் நடந்து கொண்டிருக்கிறது. இதை தன்னிறைவான பொருளாதாரம் என்று சொல்ல முடியாது. இந்த இப்படியான சுமையோடு இருக்கின்ற எங்களுக்கு இதுகளையெல்லாம் அபிவிருத்தியாக ஏற்றுக்கொள்ள முடியாது. நிச்சயமாக இந்த வர்த்தகர்களுக்கும் இந்த மாற்றுவர்களுக்கும் நிறைவான அபிவிருத்தியை கொடுக்க வேண்டுமா இருந்தால் அவர்களின் ஒரு சுயதேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய மாதிரி, அவர்களை மீட்டெடுக்கக்கூடிய மாதிரி ஒரு வலுவான ஒரு அமைப்பை நாங்கள் உருவாக்க வேண்டும். அந்த அமைப்பை உருவாக்குவதற்காகத்தான் நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம். தமிழ் தேசியத்தின் ஊடாக அதை நாங்கள் நிறையவே ஆதரிப்போமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுக்கு மலரப்போகும் ஒரு சுபிட்சமான வாழ்வில் நாங்களும் ஒரு நிரந்தர மனிதர்களாக வாழ்வோம் என்று கூறி இந்த துறையை நிறைவு செய்வேன். நன்றி, வணக்கம்.